வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அது என்ன பொருள் என்று சொன்னால், நாம் ஒரு சமுதாய வாழ்க்கையில், ஒரு நாகரிக வாழ்க்கையில் பிறரிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் என்பதுதான் அது. அப்படி பார்க்கிற போது நாம் இதற்கு முன்னால் ஒருவரிடம் அவருடைய ஜாதி பற்றி கேட்பது என்பது எவ்வளவு கண்ணிய குறைவானது, அது ஒரு ஏற்புடையதல்ல என்பதை பற்றி பேசினோம். இன்று நிறைய சிறு சிறு விஷயங்கள், அவற்றை நாம் தவிர்க்கலாம். நாம் மிகவும் யதார்த்தமாக கேட்கிறோம் அல்லது இயல்பாக கேட்கிறோம் என்று நாம் நம்புவதெல்லாம் உண்மையில் பொது இயல்பு அல்ல. சில விஷயங்கள் சிலரை நுட்பமாக காயப்படுத்தும், சில விஷயங்கள் சிலரை ஆழமாக காயப்படுத்தும். நாம் உண்மையில் மனிதர்களிடம் பழகுவது என்பது ஒரு கயிற்றின் மேல் நடப்பது போலத்தான். எந்த நேரத்தில் எந்த கைப்பட்டு எந்த கண்ணாடி கோப்பை உடையும் என்று நமக்கு தெரியாது. அதே போன்றுதான் மனித உணர்வுகள், மனித உறவுகள். அப்படி பார்க்கிற போது இந்த கேட்கக்கூடாத கேள்விகளில் இன்னொரு விஷயம் என்பது பொதுவாக வயது தொடர்பானது. அதாவது நண்பர்களுக்கிடையே வயதை பரிமாறிக்கொள்வதோ, அதை பற்றி கிண்டல் செய்வதோ அதில் தவறு ஒன்றுமில்லை. நாமும் அதையெல்லாம் மிகவும் உறுத்தலாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் நமக்கு அவ்வளவாக நட்புணர்வு இல்லாதவர்களிடம் அல்லது பரிச்சயம் இல்லாதவர்களிடம் நேரடியாக அவர்களுடைய வயதை பற்றி கேட்பது என்பது அவர்களை சங்கடமடையக்கூடிய விஷயம். நீங்கள் ஏன் ஒருவருடைய வயதை பற்றி கேட்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு நபரை மதிப்பிடுவதற்கு நிறைய தகவல் தேவைப்படுகிறது. உதாரணமாக, உங்களை ஒரு நேர்முக தேர்வுக்கு அழைக்கக்கூடியவர் அவர் அந்த பணியை உங்களுக்கு அனுப்புவது தொடர்பாக பரிசோதிக்கிற போது அவர் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பயோடேட்டா, அந்த சுய விவரக்குறிப்பில் உங்களுடைய வயதை அவர் பார்ப்பார், உங்கள் படிப்பை பார்ப்பார். இது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் ஏன் அறிமுகமற்ற மனிதர்கள், முன்பின் தெரியாதவர்கள், ஒருவருடைய அல்லது லேசாக பரிச்சயம் உள்ளவர்கள் ஒருவருடைய வயதை கேட்கிற போது அந்த வயதின் அடிப்படையில் அவர் மீது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அல்லது அவரை பற்றின ஒரு வரையறையை உருவாக்க முயற்சிக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது, எந்த மனிதனுடைய தகுதி, திறமை, பண்பாடு, வலிமை எதுவுமே அவர்களுடைய வயதை பொறுத்து அமைவதில்லை. அதுபோல் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒருவருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. இப்போ உதாரணமாக ஒருவருடைய வயதை கேட்கிற போதே அவர் வாழ்க்கையில் அந்த வயதை ஒட்டி நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய படிப்பு, வேலை, திருமணம், இப்படி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று பார்ப்பது. அப்படி நடந்திராத போது அதை பற்றிய அறிவுரைகளை அல்லது அனுதாபத்தை அவரிடம் வெளிப்படுத்துவது, இதெல்லாம் உளவியல் ரீதியாகவே அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு மனிதன் அவன் எந்த வயதில் வாழ்கிறான் என்பது அவன் எப்போது இந்த உலகத்தில் பிறந்தான் என்பது அல்ல, அவன் எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்கிறான், அவன் எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்கிறான் என்பதோடு தொடர்புடைய ஒன்று. ஆனால் நாம் மிக நேரடியாக ஒருவருடைய வயதை நாம் கேட்கிறோம். நாம் ஏன் மற்றவர்களை பற்றி நமக்கு தேவையில்லாத இவ்வளவு தகவல்களை, டேட்டா நம் மூளைக்குள் ஏற்றிக்கொள்ள விரும்புகிறோம்? ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்பொழுதும் துப்பறிந்து கொண்டே இருக்க வேண்டும்? இது மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை உண்டாக்கக்கூடியது, சங்கடத்தை உருவாக்கக்கூடியது. ஒரு மனிதன் எந்த வயதில் இருக்கிறான் என்பது முக்கியமல்ல, எந்த வயதினனாக உங்களிடம் பழகுகிறான் என்பதுதான் முக்கியமானது. அதாவது 20 வயதிலும் முதியவர்களைப் போல நடந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள், முதிய வயதிலும் இளைஞர்களைப் போல நடந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். வயதினால் தீர்மானிக்கப்படுவது எதுவும் இல்லை, வயதை வைத்து யாரையும் தீர்மானிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க, எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவினுடைய தென்கோடியில் ஒரு மிகச் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஒருவர் மாறினார் என்பது இயல்பாக நம்பத்தகுந்தது அன்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்திலே அவர் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பம். அவருடைய தந்தையார் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் படகு ஓட்டி கொண்டிருந்த ஒரு மிக எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதுவும் 1914ஆம் ஆண்டு பாம்பன் பாலம் கட்டிய பிறகு தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் படகு போக்குவரத்து என்பது இல்லாமல் போயிற்று. அந்த குடும்பம், அங்கே இருந்த பல குடும்பங்களினுடைய தொழில் போயிற்று. ஒரு பெரிய வளர்ச்சி பாம்பன் பாலம். ஆனால் அந்த வளர்ச்சியில் பல குடும்பங்கள் நசுங்கி போயின. அதில் அப்துல் கலாம் அவர்களின் குடும்பமும் ஒன்று. அதுக்கு பிறகு அவர் ராமநாதபுரம் பள்ளிக்கூடத்திலே படித்தார். 1931 பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்து பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்ணியல் ஆய்வு குறித்து படித்தவர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது பொறுப்பு ஏற்றார். அன்றிலிருந்து 5 ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். மறுபடியும் 2012 குடியரசுத் தலைவர் பொறுப்பு வந்தபோது அவர் போட்டியிட மறுத்துவிட்டார். 5 ஆண்டுகள் அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த பின்னால் மறுபடியும் ஒரு வருகை தரு பேராசிரியர், விசிட்டிங் ப்ரொஃபஸர் என்று அவருக்கு இந்த கல்வியியல், அந்த கல்வித்துறையிலே தான் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதில் இருந்தார். அவரை பற்றிய மிகப்பெரிய பாராட்டுகள், அவருக்கான ஒரு பின்பற்றுகிறவர்கள் அவரை ஏராளமாக இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு பள்ளியில் கல்லூரியில் பேசுகிற போதும் அப்துல் கலாம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டாலே மாணவர்களிடத்திலே அப்படி ஒரு உற்சாகம் வரும். அதற்கு காரணம் அவர் மாணவர்களிடம், குழந்தைகளிடம் மிகுந்த அன்புடையவராக இருந்தார். குடியரசுத் தலைவராக இருக்கிற போது கூட பல பள்ளி மாணவர்களை வரவழைத்து அவர்களோடு பேசுகிற, கல்லூரியில் பேசுகிற போது மாணவர்களோடு கலந்துரையாடுகிற ஒரு இயல்புடையவராக இருந்தார். எனவே அந்த வகையில் அவருக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. அதே நேரத்தில் அணுமின் நிலையத்தை, கல்பாக்கத்திலே அணுமின் நிலையத்தை, மேலும் தென் பகுதியினுடைய எல்லையிலே அணுமின் நிலையம் வருகிற போது அதனை அவர் ஆதரித்தார். அதற்கு எதிர்ப்புகளும் இருந்தன. எனவே இருவேறு விதமான செய்திகளையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவருடைய மரணம் கூட எதிர்பாராத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி இறந்து போனார். ஷில்லாங்கிலே ஒரு கூட்டத்தில், கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக அவர் சென்றிருந்தார். அந்த தலைப்பும் அன்று நிகழ்ந்த அவருடைய மரணமும் மிகப்பெரிய முரண்பாடு என்று சொல்ல வேண்டும். வாழத் தகுந்த பூமியை உருவாக்குதல் என்பதுதான் அவர் பேசிய தலைப்பு. வாழத்தகுந்த பூமியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பேசத் தொடங்கினார். பேசி முடிவதற்குள் அவர் இந்த உலகத்தில் வாழ இயலாமல் போய்விட்டது.
இது ஒரு பெரிய முரண் என்று தான் குறிப்பிட வேண்டும். இந்த பூமியை எல்லா மனிதர்களுக்குமானதாக எப்படி ஆக்குவது, இதை வாழத்தகுந்ததாக எப்படி மாற்றுவது என்று பேசினார். அங்கே ஷில்லாங்கிலே போய் இறங்கி அந்த மாடிப்படியில் ஏறுகிற போதே ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. அதற்கு பின்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு பேசத் தொடங்கினார். பேசி கொண்டிருக்கிற போது 27 ஜூலை மாலை 6:35 மணிக்கு அவருக்கு பேச முடியாமல் ஒரு தடுமாற்றமும் மயக்கமும் வந்தது. உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனாலும் 1 மணி நேரத்திற்குள் உயிர் பிரிந்து விட்டது. எனவே மிக மிக எளிய குடும்பத்தில் தென்கோடியில் பிறந்து வடகோடியில் இந்தியாவையே ஆளுகிற இந்தியாவின் முதல் குடிமகனாக விளங்கிய அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு நாள் ஜூலை 27.